குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு, வயது 45. இவர் IBDS என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரும் திருச்சியைச் சேர்ந்த 45 வயதான நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த 40 வயதான தியாகராஜன் ஆகியோர் தாவேக MLA-க்களை இழுக்க பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க MLA-க்களிடம் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் இந்த வழக்கில் ஊத்தங்கரை தொகுதி தாவேக MLA டாக்டர் இளையராஜா சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மனுவில் தாவேக அரசை கவிழ்க்க தன்னிடம் ரூபாய் 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக இளையராஜா கூறியிருந்தார். இதையடுத்து இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் திருநாவுக்கரசு, தியாகராஜன், நரேஷ், ரமேஷ், கார்த்தி, செல்வன், சீனிவாசன், ராஜேஷ் ஆகிய 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர் விசாரணையில் தாவேக ஆட்சி கவிழ்ப்பு பின்னணியில் கோவை தெற்கு தொகுதி திமுக MLA-வும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி மற்றும் அவரின் சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் இருப்பது தெரியவந்துள்ளது. தாவேக ஆட்சியை கவிழ்க்க 180 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டிற்கு சென்ற போலீசார் அந்த சம்மனை அவரது தந்தை வேலுச்சாமியிடம் வழங்கினர். அந்த சம்மனில் வரும் ஜூலை 6ஆம் தேதி சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.